ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். 1984 ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி தாங்கள் ஞானம் பெற்ற நிகழ்வை தங்களுக்கு படிக்கப்பட்ட நாடிகள் உடலோன் தன்னை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான் என்று சித்தரிக்கின்றன. உடலோன் என்ற சிவசங்கரனும் உயிரோன் என்ற ஆத்மாவாக இருக்கிற சுவாமி ராகவேந்திரரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதுதான் இதற்கான அர்த்தம் என்று தாங்கள் விளக்கம் அளித்திருக்கிறீர்கள். தங்களுடைய ஆத்மா சுவாமி ராகவேந்திரர் தான் என்றால் பூரண பிரம்மத்திடம் தங்களது ஆத்மாவாக இருப்பதும் சுவாமி ராகவேந்திரர் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா? சொல்லியிருக்கேன், ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷனல் சிஸ்டம் இருக்குது. கிளர்க்கு, ஹெட் கிளர்க், சூப்பரண்டென்ட், மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர், அதுக்கப்புறம் அதிர்ஷ்டந்தாக டைரக்டர், எம்டி அப்படி ஆகலாம். அந்த மாதிரி ராகவேந்திர சுவாமி பிரகலாதனாக இருந்து வியாசராயராக இருந்து ராகவேந்திரராக வந்து நம்ம சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற புவனகிரியில் இருந்து கும்பகோணம் வேத பாடசாலையில் போய் படித்து கல்யாணம் ஆகி குழந்தை இருந்து அதுக்கப்புறம் அவருடைய குருநாதர் வந்து நீ சன்னியாசம் ஆகணும்னு சொன்னபோது வேணான்னு சொல்லி அவருக்கு காட்சி கிடச்சிது. சரஸ்வதியுடைய நரசிம்மருடைய காட்சியெல்லாம் கிடச்சி நீ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அப்படி தான் அவர் ராகவேந்திரர் ஆனார். இப்போ ராகவேந்திரா ஆறதுக்கு முன்னாடி அவர் யார்? வியாசராயர். அதுக்கு முன்னாடி என்ன? பிரகலாதன். அண்டு ராகவேந்திரா இருந்தவர் ஜீவசமாதிக்கு போயிட்டார். ஜீவசமாதியில் எதுக்காக இருக்கார்? அவருடைய ஆத்மாவை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்காக, விருத்தி பண்ணிக்கிறதுக்காக அவர் உட்காந்து தவம் பண்ணியிருந்தார். ராகவேந்திரர் ஃபிசிக்கலாக மடாதிபதியாக இருந்தபோது 3 கேரளா நம்பூதிரி ஜோசியங்க அவருடைய ஜாதகத்தை பார்த்தாங்க. ஒரு ஆள் சொன்னால் அவர் 80 வயசு ஆயுசுன்னா, இன்னொருத்தர் இவ்வளோ 100 வருஷம் இருப்பார்னா, இன்னொருத்தர் இவ்வளோ 100 வருஷம். மடத்தில் இருக்கிறவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா ஒரு ஜாதகத்துக்கு 3 லைஃப் ஸ்பேன் சொல்கிறீங்களேன்னு. இப்போ அதில் ஒருத்தன் சொன்னான்னா அவருடைய ஃபிசிக்கல் பாடிக்கு உள்ள ஏஜ் தான் நான் சொன்னது. அவர் எழுதின கிரந்தங்கள் இருக்கு இல்லையா, புக்ஸு, வியாக்கியானங்கள், அதுக்குள்ளே ஏஜ் இன்னொன்று. அவர் ஜீவசமாதியிலே இவ்வளோ வருஷம் இருந்து அதுக்கு அடுத்த அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு போவாருங்கிறது 3வது ஏஜ் அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் கிடச்சி. ஆனால் இன்றைக்கி ராகவேந்திர எழுதின பெரிய புக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது, எல்லாம் குறிப்பிட்ட டைமோடு முடிஞ்சு போச்சு. ஃபிசிக்கல் பாடி எப்பயோ அந்த நார்மல் ஏஜுக்கு ஜீவசமாதிக்கு போயிடுச்சு. ஜீவசமாதியில் இருந்தவர் எதுக்காக ஜீவசமாதியில் இருக்கார்? அடுத்த ப்ரமோஷனுக்காக இருக்கார். அந்த மாதிரி அவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் தான் ஐயப்ப சுவாமி. அதாவது நீ போட்டு ரெண்டையும் குழப்பிக்காத. ராகவேந்திரர் பிகேம் ஐயப்ப சுவாமி. அப்போ ஐயப்ப சுவாமின்றது வந்து மாறிக்கினே இருக்குமானா? ஆமாம், மாறிக்கினே இருக்கும். சபரிமலையில் இருந்தக்கூடிய ஐயப்பனுடைய ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அது ராகவேந்திரர்கிட்ட வருது. நீ மந்திராலயத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே மந்திராலயம் ராகவேந்திர பார்க்கறதுக்கு முன்னால் மஞ்சள மாதான்னு இருக்கும். அந்த மஞ்சள மாதாவை பார்த்துட்டு தான் நீ ராகவேந்திரர்கிட்ட போகணுன்னு சொல்லுவாங்க. சபரிமலைக்கு போனேன்னா மஞ்சள மாதா, மலையை பொறுத்து மஞ்சள் மாதாவேன்ற இல்லையா, அதே தான். ஸோ ஏன் இதெல்லாம் நடக்கிறதுனாக்கா, துர்கை இருக்கா இல்லையா, அதுதான் மஞ்சள் மாதா. ராகவேந்திரர் இந்த ஆந்திராவை நோக்கி போகிற போது துர்கை அவருக்கு டெஸ்ட் வைக்கிறா, அதில் அவர் பாஸ் ஆகிறார். அந்த அம்மா சொல்கிறா, நீ ஜீவசமாதி ஆகிற போது உன்னுடைய மந்திராலயத்துக்கு 8 திசையிலையும் என்னுடைய வாகனத்தை வச்சுடு, வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இல்லை, உள்பக்கம் பார்த்த மாதிரி வெயி, நான் காவல் இருப்பேன், உன் ஆத்மாவை யாரும் திருடாதேன்னு சொன்னோம். அப்படி தான் அந்த இடத்துல மஞ்சள மாதா அந்த இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு தடவை வெள்ளத்தில் எல்லாம் அடிச்சுன்னு போச்சு. இன்றைக்கி கர்நாடகா கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட் ஆளுக்கு 50 கோடி போட்டு பெருசாக 6 அடி 8 அடி உயர் காம்பவுண்டெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஜீவசமாதியில் இருந்து கொண்டிருந்தவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் இருக்கு இல்லையா, அதுதான் ஐயப்ப சுவாமிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ரமோஷன்கள் எவ்ரி 12 இயர்ஸ்க்கு மாறும். ஒரு டிவைன் ஸ்பிரிட்டாக நீ வந்த உடனே 12 இயர்ஸ்க்கு அந்த போஸ்ட்டில் இருப்பேன், அதுக்கப்புறம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இப்போ ராகவேந்திரர் பிகேம் ஐயப்ப சுவாமி அண்ட் ஐயப்ப சுவாமி கேம் இன்சைட் மீ. எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும். நானும் ஐயப்ப சுவாமி கோயில் ஏன் கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவான்னு நகரில், அப்போ அந்த லிங்க் இருக்கிறதுனால நமக்கு அது வருது. சரி, ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா, ராகவேந்தருக்கு முன்னாடி வியாசராயர், அதுக்கு முன்னே பிரகலாதனாக இருந்தார் இல்லையா, அப்போ அந்த பிரகலாதனாக இருந்த ஆத்மா தான் நான். நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதன்றதுக்கு இதுதான் காரணம். இப்போ பிரகலாதனா ஒரு பிறவியில் நாம் இருந்தோம். இப்போ நரசிம்ம உபாசனை பண்ணுற அளவுக்கு நமக்கு பாக்கியம் கிடச்சிது.
அதனால் அந்த நரசிம்மருடைய அனுகிரகம் எந்த வேஷத்தில் வந்தாலும் கண்டினியூ ஆகுது. இப்போ பிரகலாதனாக இருந்தார், ஆதிசங்கராக வர்றாரு. இப்போ ஆதிசங்கரரை கபாலிகன் வெட்ட வர்றபோது நரசிம்மர் அந்த கபாலிகனை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தவம் செய்கிற போது எவ்வளவோ முறை நரசிம்மர் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்டு அவருடைய சிஷ்யராக இருந்தார் இல்லையா பத்மபாதர், அவர் நரசிம்ம உபாசனை பண்ணுறவர். இப்படி எல்லாத்துக்கும் லிங்க் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ராகவேந்தராக இருந்தவர் ஐயப்பசாமி ஆகிறாரு. ஐயப்பசாமிக்கு 12 வருஷம் ஆனோடனே ப்ரமோஷன் கிடைக்கணும். இப்போ நீலங்கரையில் இருக்கிற போது ஐயப்பசாமியாக தான் இருந்தது. அண்டு அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நானே கடவுளுங்கிறது தான் ஐயப்ப தத்துவம். அதனால் நானே தான் எனக்கு மாலை போட்டுக்குவேன், எல்லாம் அதே தான், சிலை கிலோ ஃபோட்டோ எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, எல்லாமே நமக்கு தான். அதுக்கப்புறம் இங்கே வந்தோம் நம்ம, அதாவது 88க்கு அப்புறம் இங்கே 2000 வருஷத்துக்கு 12 வருஷம் கழித்து வந்தோம். அப்போ அந்த ஐயப்பசாமிக்கு கிடைச்ச ப்ரமோஷன் இருக்குது இல்லையா, அதுதான் பூர்ண பிரம்மம். இந்த பூர்ண பிரம்மம்ன்றது அதை விட எலிவேட்டட் லெவல். இதில் 3 முகம் இருக்கும். மகாவிஷ்ணு, வராகர் நரசிம்மர், பிரம்மா நரசிம்மர், 3 முகம். பாதி உடம்பு சிவன், பாதி உடம்பு சக்தி. 10 அவதாரங்களும் இதுக்குள்ளே இருக்குது. இங்கே கிருஷ்ண பரமாத்மாவோடைய விஸ்வரூபத்தை பார்க்குறாரு. பச்சைமே ருத்ர ரூபம், அதில் ஒன்றுத்தில் நெருப்பு, ஒன்றுத்தில் தண்ணி, இப்படிலாம் இருக்கு இல்லையா, அது ஒரு ஃபார்ம். அதே மாதிரி இது இன்னொரு ஃபார்ம். இதில் 3 முகம், பாதி சிவன், பாதி சக்தி, 10 அவதாரங்களும் ஒரு சிலைக்குள்ள. இது 2012 மாறணும். ஆனால் அந்த நேரத்துக்கு டிவைன் பிளான் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. 2012லேருந்து 2024 வரைக்கும் அதிலே கண்டினியூ ஆகிருக்கு. இப்போ அதில் தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த 2024 இதை விட பெரிய ஸ்பிரிட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வரப்போ என்ன கோயிலை இடிச்சிடுவேன்னா அதெல்லாம் இல்லை. கோயில் பாட்டிக்கு கோயில் இருக்கும், சில பாட்டிக்கு சிலை இருக்கும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா அதை விட பெரிய வைபவத்துக்கு போகும். இதெல்லாம் அதாவது அவனவனுக்கு வரணும். அவரவர் அனுபவமும் அவர் தம்மை அறிவது. ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க தெரிஞ்சுக்கிறது தான். த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. அதனால் நான் என்ன சாப்பிட்டேங்கிறது எனக்கு தான் தெரியும், உனக்கு எப்படி நான் புரிய வைக்க முடியும்? அதனால் இது பூராவும் அனுபவம். தாய்மானவர் சொல்கிறார், ஊமையன் கனவேனை யார் குறைப்பேன் ஐயோங்கிறார். ஒருத்தனுக்கு நார்மலாக கனவு வந்தாவே எக்ஸ்பிளைன் பண்ணுறது கஷ்டம். ஒரு ஊமைக்கு கனவு வந்துச்சுன்னா அவன் என்ன சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவான்? ஐ கான்ட் டெல் இன் வேர்ட்ஸ். அந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் இருக்குது. ஸோ அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. அண்டு உனக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வேணும்னா நீ தான் முயற்சி பண்ணணும். தன்னை அறிய தனக்கு ஒரு தாழ்வு இல்லை. நீ உன்னை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கடமையாவன தன்னை கட்டுதல். நீ முதல்ல உன்னை கான்குவர் பண்ணு. கடமையாவன தன்னை கட்டுதல். அடுத்த ஸ்டேஜ் என்ன? பிறர் நலம் வேண்டல். மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். எத்தனை பேர் நினைப்பீங்க? நீங்கள் நல்லா இருக்கணும், பண்டாட்டி பிள்ளைகிட்ட நல்லா நினைப்பீங்க. மற்றவங்க நல்லா இருக்குன்னு எத்தனை பேர்? மாநிலம் பயனுற வாழ்வதற்கே ஒரு வல்லமை தாராயோ சொல்லடி சிவசக்தி. இப்போ கடமையாவன தன்னை கட்டுதல், பிறர் நலம் வேண்டுதல். சும்மா வேணா போகாது, பிறருக்கு உழைத்திடல். அவங்களுக்கு நீ வேலை செய்ய வேண்டியிருக்கும். ஆதிசங்கரர் ஒரு பால பிரம்மச்சாரியாக பிச்சை எடுக்கிறதுக்காக காலடியில் வீடு வீடாக போகிறாரு. அப்போ ஒரு வீட்டில் இருக்கிற ஏழை பிராமின் லேடி, இவர் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டில் அங்கே ஓடுறா இங்கே ஓடுறா, எதுவுமே இல்லை. கடைசியில் ஒரு உணர்ந்து போன நெல்லிக்காயை கொண்டாந்து இவருடைய அந்த பிச்சை பாத்திரத்தில் போடுறான். இவர் மனசுக்குள்ளே உலகத்திலேயே ஒரு சன்னியாசிக்கு பிச்சை போடுறது கூட இல்லாத அளவுக்கு பரம தரித்திரத்தை வச்சிருக்கிய கடவுளே அப்படிங்கிறாரு. இப்போது இவர் காதில் அசரீரி கேட்குது. என்னன்னா, மற்றவனுக்கு ஒத்தாசை செய்ய முடியாதவனுடைய பச்சாத்தாபத்தினாலே உலகத்துக்கு ஒன்றும் லாபம் இல்லை அப்படின்னு கேட்குது. லிப் சிம்பத்தி வேணாம் அப்படின்னு. அப்போ உன் திருவுள்ள மதுவானால் அப்படின்னு கனகதார ஸ்தோத்திரம் பாடுறாரு. தங்க நெல்லிக்கனி கிடைக்குது. இன்றைக்கும் அந்த இடம் இருக்குது. கேரளாவில் காலடிக்கு போனீங்கன்னா சிருங்கேரி மடம் கட்டினா ஒரு கோயில் இருக்குது. சாதாரணமாக இருந்து அவங்க நல்லா எடுத்து கட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னால் ஒரு சின்ன சந்நிதி இருக்குது. அங்கே இந்த இது இருக்கும், கல்வெட்டு வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல தான் ஆதிசங்கரர் பாடினதுக்காக அந்த தங்க நெல்லிக்கனி கிடச்சிது அப்படின்னு சொல்லி பாட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கூட அக்ஷய திருதி அன்றைக்கி அங்கே பெரிய பூஜை நடக்கும். அது அக்ஷய திருதிங்கிறதே இந்த நிகழ்வு நடந்த அன்றைக்கி தான். அந்த மாதிரி ஸோ மகான்களுக்கு ஏதோ ஒரு காலத்தில் அவங்ககிட்ட மறைந்து இருக்கக்கூடிய ஆற்றலை கடவுள் வெளிப்படுத்தலாம். அவங்களுக்கு என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. இப்போ ஆஞ்சநேயர் இருக்கார். அவர் பிறந்த உடனே ஆகாசத்துக்கு தாவி சூரியனை ஏதோ சிவப்பு பால் இன்னும் முழுங்க போனார். அப்போ அங்கேருந்து அவர் அடித்து கீழே தள்ளிடுறாங்க. அப்போ தான் அவருக்கு மூஞ்சியெல்லாம் வீங்கின்னு இன்றைக்கி இருக்கிற ஆஞ்சநேய கோலம் வந்தது.
இப்போ அஞ்சனா தேவி இருக்கா இல்லையா, இவன் பல்ல எவ்வளோ அழகாக இருந்தால் அவனை போய் இப்படி மாற்றிட்டீங்களேன்றாங்க. பாரு, இவனுக்கு பயங்கர பவர் இருக்குது, அதனால் இவன் பவர் இவனுக்கு தெரிஞ்சால் உலகம் வந்து ஒரு அனார்கி, ஒரு டிஸார்டர் வந்துடும். அதனால் அவன் பிறந்திருக்கிறது ராம கைங்கரியத்துக்கு. ராமருக்கு என்றைக்கு இவனுடைய கைங்கரியம் தேவைப்படுதோ அன்றைக்கி இவன் பவர் தெரிஞ்சால் போகிறோம், இல்லைன்னா இவன் பவர் இவனுக்கு தெரிய தேவையில்லைன்ட்டாங்க. அதனால் அவருக்கு அவருடைய பவரே தெரியாது. ஸோ இவங்க இலங்கைக்கு போகிறதுக்கு மீட்டிங் போடுறாங்க. ஒருத்தன் நான் இவ்வளோ போவேன் அவ்வளோ போவேன்றான். அப்போ ஜாம்புவான்னு சொல்கிறான், அப்போ ஆஞ்சநேயா நீ சாதாரண ஆள் இல்லையா, ஆகாசத்துக்கே போய் சூரியனை முழுங்க பார்த்தவன் அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சு போகுது. அப்படி ஞாபகம் வந்துட்டு அப்படியே போய் லங்கையில் குச்சிடுறாரு. 12 மைல் தானே அது. அந்த மாதிரி எப்போ உன்னால் எந்த யுக காரியம் ஆகணும் அப்போ தான் உன் பவர் என்னான்னு உனக்கு தெரியும். நீங்கள் உட்காந்துருக்கிறது தங்கத்து மேலே, நீங்கள் உட்காந்துருக்கிறது பெட்ரோல் மேலே, நீங்கள் உட்காந்துருக்கிறது தண்ணி மேலே, இதெல்லாம் நீங்கள் யோசனை கூட பண்ண மாட்டீங்க இல்லையா. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்முடைய இன்னரண்ட் டிவைன் பொட்டென்ஷியல் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் வருது. அந்த காலம் வர்ற போது தான் நமக்கு அது தெரியும். அது வரைக்கும் நாம் ஜனங்களை மாதிரி சாப்பிட்டுட்டு நாமளும் இப்படி தான் இருக்கணும் போல இருக்குதுன்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த பவர் வெளிப்படுத்தி கொள்வதற்கு ஒரு காரண காரியம், அதுவும் ஜாதகத்தில் இல்லை முன்னால் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு வேலை ஆகணுங்கிற போது தான் வெளிவரும், அதுக்கு முன்னால் வராது. இப்படி தான் எல்லாருக்கும் நடக்கிறது. என்னை பற்றியே வரும், எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏதும் அறியாதது போல் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் அல்லவா அப்படின்னு வரும். இப்போ எனக்கும் தெரியுது என்ன நம்ம பவர் என்ன ஏதுன்னு சரி. அதுக்கு நான் இன்றைக்கே பண்ண முடியாது இல்லையா. அதுக்கு ஒரு காலம் இருக்குது. பருவத்தால் அன்றி பழான்னு ஒரு விதையை போடணும், அது ஒரு செடி வரணும், மரம் வரணும், காயாகி பிஞ்சாகி கனியாகி, அந்த மாதிரி ஒரு கெஸ்டேஷன் இருக்குது. அதனால் நமக்கு தெரிஞ்சால் கூட வாட் நெக்ஸ்ட்னு தெரியலாம், ஆனால் அதை இன்றைக்கி பண்ணிட முடியாது. அதனால தான் பைபிளில் இயேசுநாதர் அடிக்கடி சொல்லுவார், மை டைம் இஸ் எட் டு கம் அப்படின்வார். என்னுடைய நேரம் இன்னும் வரலன்னு பைபிளில் அடிக்கடி இயேசு சொல்லுவார். அந்த மாதிரி தான் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் they have a time plan, and at that time, like Jambuvan told to Hanuman and Hanuman knew his power, we will come to know of that. அப்போ தான் நமக்கு அதை பற்றி தெரியும். அதுக்கு முன்னால் நமக்கு ஒரு புதைந்து இருக்கக்கூடிய வாசனைகள் இருக்கும், ஆனால் we will not be able to act because it is not destiny. இன்னும் அந்த டைம் வரணும். ஓமலூரில் சிவபிரபாகர சித்த யோகி ஜீவசமாதி அடைந்த போது தங்களுக்கு வந்த ஒரு விஷனில் ஆற்றங்கரையில் ஒரு பரன் மேல் சித்த யோகி அமர்ந்திருந்ததாகவும் அம்பாள் போன்ற தோற்றத்துடன் ஒரு பெண்மணி அங்கிருந்ததாகவும் அங்கிருந்த தேவர்கள் தங்களை அவரை பார்க்க அனுமதித்ததாகவும் தங்களது அருளுரையில் கூறியிருக்கிறீர்கள். மேலும் he became like Shiva and Shakti in a river bank, not accessible to all the people. He is still there என்றும் தாங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அந்த இடத்திற்கு பிற்காலத்தில் தங்களால் செல்ல முடிஞ்சதா? நீங்கள் வடநாட்டில் தேவராக பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் யமுனை நதிக்கரையில் 4 குச்சி நட்டு அது மேலே 2 குச்சி போட்டு அம்மனமாக உட்காந்து நிற்பார். இந்திரா காந்தியிலேருந்து யார் போனாலே அவங்க தலை மேலே உட்காந்து காலில் ஒரு உதவிடுவார். அதுதான் அவருடைய பிளெஸ்ஸிங். அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பெரிய நிலை. தேவரா பாபான்றது சாதாரண நாள் கிடையாது, ரொம்ப பெரிய நிலை. இந்த திரிவேணி சங்கமம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்தார். அந்த இன்றைக்கும் ஒரு சின்ன அவர் இருந்த ஆசிரமம் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஹரித்வார்லாம் போனீங்கன்னாக்கா, நாட்டு ஹரித்வார், மதுராலேருந்து பிருந்தாவன் போகணும், கிட்ட தான். அந்த பிருந்தாவனில் தேவரா பாபாவுடைய கோயில் இருக்குது. அவர் அந்த இடத்துல இருந்து தண்ணிக்குள்ளே நடந்து போய் ஜலசமாதி ஆகிட்டார். யமுனையில் அவர் ஆண்டாள் சொல்கிறார் இல்லையா, தூய யமுனை துறைவனேன்ட்டு. அந்த மாதிரி தூய யமுனை துறைவன் என்ன, அதான் யமுனையுடைய மைந்தான்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி அவருக்கு போர் அடிக்குது, என்ன இந்த ஜனங்கிட்ட உட்காந்துட்டு இப்படிலாம் நம்ம இது பண்ணுமா அப்படின்ட்டு அவர் ஒரு காட்டுக்குள்ளே போயிடுறார். காட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஒரு புலி, அது வாய்க்குள்ளே 2 கை விட்டு என்னை தின்னுன்றாரு. புலி வாழை ஆட்டுது. என்னடா இது இந்த மாதிரி ஆகி போச்சேன்னு உட்காந்து தவம் பண்ணுறாரு. சரி இன்னும் நமக்கு டைம் வரலன்னு திரும்பி வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அலகாபாத் திரிவேணி சங்கமத்தில் உட்காந்துருந்தது. அது அந்த வைண்ட் அப் ஆன உடனே அவர் இன்றைக்கி அவர் கோயில்கள் எதுவுமே கிடையாது. ஐயப்ப சாமியுடைய ஃப்ரெண்ட் அவர், சபரிமலை ஐயப்ப சாமி இருக்கார் இல்லையா, அவரும் சிவபிரபாகர சித்த யோகியும் ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இவர் இருக்கிற இடம் இப்போ இன்றைக்கி இவர் சமாதி ஆகிருக்கார் இல்லையா, முதல்ல ரன்னின்னு ஒரு ஊரில் இருந்தார்.
அதுக்கப்புறம் இப்போது பட்டணந்திட்டாலேருந்து கொஞ்சம் மேலே போனாக்கா அந்த இடத்துல அவருடைய கோயில் இருக்குது. அந்த இடத்துக்கு அவர் வந்தார். அந்த இடத்துல அவர் இருக்கிற போது பலவிதமான அனுபவங்களெல்லாம் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த வீட்டில் இருந்தேன்னு ஒரு வீட்டை காட்டுறாரு. அந்த வீடு 700 வருஷத்துக்கு பக்கத்தில் ஆயிருக்கு. மேலே பாருங்கள், இந்த வீட்டு அட்டக்கம் பண்ணுவாங்க இல்லையா, அதில் இந்த மாதிரி அந்த பேஜ் வரைக்கும் படி. Do you have any confirmation that Swamiji lived more than 723 years? Janardana Nair: I am sure he lived more than 150 years, as one person named Unni, who is now 90 years, told me that Prabhakara Yogi was living in this village in his younger days when Unni was only 7 years old, and that time also Yogiji looked similar as he does now. So don't play with yogis as your Kalikootukaran. Kalikootukaran மலையாளத்தில் like your playmate, like your friend. Main confirmation about his age is given by the current generation of people living in Akavanur Mana Chavara near Thiruviranikulam temple. Swamiji visited Akavanur Mana in his last days. He told me that he was born and brought up in this place 700 years ago. People did not believe this claim of Swamiji. He told them that there is a takad at the inner top Uttaram of this mana. அவங்க வீட்டு உத்தரம் பண்ணுவாங்களா, இப்படி பழைய சாமான்லாம் டம்ப் பண்ணி வைப்பாங்க, அதில் இருக்கு பாருன்றாரு. In that takad, my name is written as the 10th child of the 12 siblings along with the names of my brothers and sisters. The family members of that mana searched for that takad on the top of the roof, and they found this takad there, on which were also written the Kolla Varsha Malayalam year 438 along with what Swamiji had said. Thus Swamiji proved before the mana members that Swamiji was an occupant of the place many years ago. Swamiji also mentioned that his time on earth will be complete the day that mana is demolished, and it proved to be true when in the year 1986 that mana was demolished for a new concrete building. Swamiji took his samadhi. இந்த மாதிரிலாம் இருக்கான்னு நம்புறியாம். ஸோ நான் ஐயப்பசாமிங்கிற ஸ்பிரிட்டை வச்சுருந்த போது அவரை பார்க்குற மாதிரி வந்தது. ஏன்னா ஐயப்பசாமி அவரும் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் அவர் இப்போ அடக்கமாக இருக்கிற இடம் இல்லையா, அந்த அந்த இடத்த பற்றி சொல்லு. One day, Swamiji told me that I need to build an ashrama for him. I told him, Swamiji, you know I am a poor school teacher and I don't have enough funds to build an ashram. At that time I was only getting rupees 400 as salary, and it was difficult for me to even run the household in that amount. At that time I was living in my ancestral home that was below the Puliparan Mala. But with Swamiji's blessing, soon a home loan was sanctioned in my name, and I was able to get some land at the top of Pulipara rock as Swamiji had wished. We finally managed to build an ashrama on the top of the hill. You know, there is a history of Pulipara rock and why Swamiji insisted that his ashrama be on the top of it. As various books related to Lord Ayyappa say, Pulinayaka Swamiyar was the chief advisor of Lord Ayyappa, and our Swamiji is the rebirth of Pulinayaka Swamiyar, who in his last birth stayed in Puliparan Mala. So, Lord இந்த புலிநாயக்க சுவாமியும் ஐயப்பசாமியும் ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து அடிக்கடி மீட் பண்ணியிருக்காங்க. சபரிமலையிலேருந்து அவர் வர்றது ஒரு எல்லாம் கிட்ட தான் இருக்குது, சபரிமலை கிட்ட தான் இருக்குது, 130 கிலோமீட்டர் இருக்கும் சபரிமலையிலேருந்து. ஸோ அந்த ஓல்டு கனெக்ஷனால் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அதான் புலிநாயக்க சாமியும் அவர் மீட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல அவர் சமாதி ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு முன்னால் அவர் ஓச்சிரா அப்படிங்கிற இடத்துல இருந்தார், அண்டு கோனின்ற இடத்துல இருந்தார். அப்போ நான் முதல்ல அவரை பார்க்க போன போது ஃபஸ்ட்டு கோனியில் இருந்தார், புனூலூர் பக்கத்தில் இருக்குது அந்த கோனி. நான் போகிற போதே அவரை அட்டென்ட் பண்ணுற அந்த கேரளா அம்மா அவங்க சொன்னாங்க, சாமி சொல்லியிருக்காரு நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா ஐப்பன் கனெக்ஷன் இருக்குது எனக்காக இருக்கும், நீங்கள் வருவீங்கன்னு சாமி சொல்லியிருக்காரு, அதனால் உங்களுக்கு சப்பாத்தி அவியல் பண்ணி வச்சுருக்கேன் நான். சாமி சொன்னார் அவியல் வைக்கணும் அவனுக்குன்ட்டுன்னு. ஏன் அவியல் சொல்கிறாரு? ஒரு காய் போட்டால் வெண்டைக்காய் சாம்பார், எல்லாம் போட்டு பண்ணால் அது அவியல். அது மாதிரி நான் ஒரு ஆள் கிடையாது, இல்லை எனக்குள்ள நிறைய இருக்குது. அதனால் அவியல், சப்பாத்தினா கோதுமை, அதனால் சப்பாத்தி அவியல் பண்ணுவேன்னு சொன்னார்ன்ட்டு எனக்கு அந்த நான் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆள் சொல்லு.
இந்த நெல் பேசுகிறதெல்லாம் கிடையாது. அவரும் கண்ண மூடி உக்காந்துருப்பார், நானும் கண்ண மூடி உக்காந்துருப்பேன். அப்போது மைண்டில் தான் பேசிக்குவோம் நாங்கள்லாம். இது ஃபஸ்ட்டு என்னுடைய இது. அதுக்கப்புறம் அவரை இதில் போய் பார்த்துருக்கேன். 2வது இடம் இப்போ சொல்லின்னு இருக்கேன் இல்லையா, அந்த இடத்துக்கு போன போதும் நான் அவரை பார்த்துருக்கேன். ஸோ ஏதாவது கனெக்ஷன் இருந்தால் நம்ம சந்திப்போம். இந்த உலகத்தில் நாம் இன்றைக்கி என்னவா வந்திருந்தாலும் இதுக்கு முன்பிறவிகளில் நமக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இருந்தால் நாம் அவங்கள கட்டாயம் பார்ப்போம். நம்மளை அவங்களுக்கு அடையாளம் தெரியும், அண்ட் அவங்களுக்கும் நம்மள அடையாளம் தெரியும். இப்போ இந்த தேவரா பாபா இருக்காரில் ரொம்ப பெரிய நிலை. எனக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் ஸ்பிரிச்சுவல் அசோசியேட் அலெக்ஸ் சித்தர்னு பேர். அவர் பேர் அலக்கான்னு தெரியாது, எல்லோரும் சொல்கிறது தான் அலக்குன்னு. அப்போ அந்த அலெக்ஸ் சித்தர் சொன்னார் யார்கிட்ட, ராம்சரத்குமார் சாமிக்கிட்ட, தேவராக பாபா கேமிய மந்த்ரா அப்படின்னாரு. இவரும் யூபிக்காரர் தான். யார், ராம்சரத்குமார் சாமி. நோ நோ நோ, ஐ டோன்ட் பிலீவ், அவர் யாருக்கும் மந்திரம்லாம் கொடுக்க மாட்டார் அப்படின்றாரு. யார், ராம்சரத். யூ வாண்ட் டு நோ வாட் மந்திரா ஹி கிவ். இவர் ராம்சரத்குமாரை விட பெரிய நிலைக்கு போனார். ஆனால் அவருக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி ஜனங்க நடுவில் மாட்டிக்கிறது, ஆசிரமம் கட்டுறது, இதிலெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் மாயாப்பூர் எங்கள் இடத்துல பிறந்தவர். அவர் அலெக்ஸ் சித்தர். அவங்க அப்பா பெரிய மில் ஓனர். அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி சாமி ஆகிட்டார். அவர்கிட்ட ஒன்றும் இருக்காது, இந்த முட்டி வரைக்கும் ஒரு துண்டு கட்டின்னு இருப்பார், இந்த கட் பனியன் மாதிரி ஒன்று போட்டுருப்பார், ஒரு பேக் மாட்டின்னு இருப்பார். அவர்கிட்ட பணங்கன்னு எதுவும் வச்சுக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு போனவர். நானும் அவரும் ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கோம். அண்ணா நகரில் எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கியிருக்காரு. நானும் அவரும் வந்து நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம். கோடி சாமிக்கிட்ட போயிருக்கோம், அப்புறம் கருமாரிப்பட்டி சாமிக்கிட்ட போயிருக்கோம். அண்டு இங்கே ஒருத்தர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணார். நான் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு கொடுத்தேன். அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை, நீ கொடுக்குற பணத்தை வச்சு தான் நான் இப்போ போய் சேரணும். ஐ எம் கோயிங் டு இது ஹிமாச்சல் பிரதேஷ் ஏதோ ஒரு ஊர் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அங்கே போயிருந்தேன் இல்லையா, இதுக்கு தாண்டி அந்த ஊரில் போய் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு சாமியார் இருக்காரா என்னான்ட்டு. அவங்க சொன்னாங்க இருந்தார், ஆனால் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி பேப்பரில் வந்துச்சு அப்படின்னாங்க. ஆனால் நான் அவரை கூப்பிட்டு இந்த நடராஜ சர்மா கிட்ட போனேன், பராசர நாடி. அதில் வந்தது 14 வருஷம் உனக்கு டைம் இந்த உலகத்தில், 7 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்ட, இன்னும் 7 வருஷத்துக்குள்ளே உனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நீ புக்காக எழுதணும் அப்படின்னு அவருக்கு வந்தது. அதுலேயும் வந்தது, நீ வந்து சக்தி வடிவமான முருகனுடைய அவதாரம்னு வந்துச்சு. சக்தி வடிவமான முருகன் அவருடைய ஃபார்ம் அது. அதனால் அவருக்கு அதில் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் எதுவுமே பண்ணாமல் அங்கே போய் எங்கேயோ இருந்துட்டார், வடநாட்டில் போய் இறந்துட்டார். இருந்திருந்தால் என்னை மீட் பண்ணியிருப்பார் அவர். ஏன்னா ஓரளவு ஏதாவது நான் பழைய வீட்டில் இருந்தபோது எனக்கு தெரியும் அவரை. அண்டு இப்போது கண்டுபிடிச்சிருப்பார் எப்படியாவது. அவங்களாம் ஞானிங்க, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ ஃபிசிக்கலாக அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் உலகத்தில் வராங்க, உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். சில பேர் இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணோன்னு வந்து திருப்பி ட்ரை பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த ஜனங்க உருப்பிட மாட்டாங்க, நமக்கு எதுக்கு இந்த வேலை, வந்த வேலை ஆச்சு, கடை கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் அலெக்ஸ் சித்தர் அந்த ஃபார்முக்கு தேர்ந்தெடுத்தார். ஜனங்கள்லாம் வேணாம், இல்லைன்னா அவர் பெரிய பவர், அவர் நிறைய பண்ணியிருக்கலாம். அண்ட் இப்போ என்ன பண்ணால் என்ன, ஜனங்க இப்படி தான் இருக்க போனானுங்க இல்லையா. அதனால் அவருடைய டெசிஷன் அப்போ எனக்கு புரியல. நான் வந்து உலகத்தையே இல்லா வளைக்கணும்னு நினச்சவன். அதனால் அவர் வந்து இதெல்லாம் வேணான்னு சொன்னபோது எனக்கு புரியல. இப்போ எனக்கு தெரியுது, அவர் தான் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் உலகத்தைங்கிறது எனக்கு தெரியுது. நிறைய மகான்கள் இருக்காங்க, எந்தரோ மகான் பாவல். தியாகபிரம்மன் சொல்கிறார், எந்தரோ மகான் பாவல்லாம் உலகத்தில் எவ்வளோ மகான்கள் இருக்காங்க, அந்த வரைக்கும் நான் வந்துடுங்கிறார். அவங்க எல்லாரையும் நான் கும்பிட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ பெரிய மகான்கள் இருக்காங்க, ஆனால் அவங்க ஜனங்க நடுவில் வந்து மாட்டிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்கும், இதெல்லாம் வந்து தேராது, எதுக்காக நம்ம டைம் போய் வேஸ்ட் பண்ணிக்கணும்னு அப்படியே யாருக்கும் தெரியாமல் ஏமாற்றி கதை பண்ணி. அதனால தான் நிறைய மகான்கள் பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருப்பாங்க, அந்த மாதிரி மாற்றிக்கிறாங்க. இன்னும் சில பேர் இந்த உடம்பே வேணான்னு சொல்லி பாம்பு கீம்பாய் போயிட்டு அதெல்லாம் கோகுள்ள பார்க்கான்ட்டு அப்படியே தவம் பண்ணிவிட்டு அப்படியே போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படியும் இருக்கும். நிறைய இடங்களில் ஒரு தண்ணி மாதிரி இருக்கும், அந்த தண்ணி ஒட்டி ஒரு குகை மாதிரி இருக்கும். இந்த குகை வாசலில் ஏதோ சிவன் முருகன் சிலை இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே, அந்த குகைக்குள்ளே யாரோ ஒரு மகான் ஒரு பாம்பு வடிவம் ஏதோ ஒரு வடிவத்தில் உள்ளே உட்காந்துன்னு இருப்பார். அது நீங்கள் உள்ளெல்லாம் கோயிலுக்குள்ளே போக முடியாது, இல்லை நீ பாம்பான தானே உள்ளே போக முடியும். அதனால் வெளியே ஒரு சிலை தான் இருக்கும். இங்கே நல்லி தீர்த்தான்னு ஒரு இடம் இருக்குது, மேங்களூர் ஏர்போர்ட்டுக்கிட்ட. நல்லி தீர்த்தா
அங்கே ஒரு கிணறு இருக்கும், அதில் தண்ணி சேர்ந்து குளிக்கணும். கழுத்தளவு தண்ணி இருக்கும் ஒரு குளத்துல. இந்த குளத்துல கழுத்தளவு தண்ணியிலே நடந்து போனோம். அங்கே சிவலிங்கம் இருக்கும், அதுக்கு தண்ணி கொட்டி நீ அபிஷேகம் பண்ணிவிட்டு வெளியே வந்துடணும். அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டரில் இருக்கும். அங்கே பழைய காலத்து ஒரு கோயில் இருக்குது. சில முனிவர்கள் சப்தரிஷிகள்ன்றாங்களே, அதில் 1 or 2% இருக்குது. யாரோ அந்த கோயிலை பார்த்துக்கிறவங்க இருக்காங்க, நீ போய் எதனா அவங்களுக்கு தட்சிணை கொடுத்தியானா சமைச்சு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா திருப்பியும் பெங்களூர் வந்து அங்கேருந்து நீ என்ன பண்ணமோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்குது உலகத்தில். அதாவது பெரிய மகான்கள் தங்களை மறைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ மகேந்திரகிரி காடுன்றோம், அங்கெல்லாம் அப்படி தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணிக்கு உள்ளே நீ மூச்சு பிடிச்சி போய் பார்த்தா தண்ணிக்குள்ளேயே அவங்க ஜலசமாதியில் குகையில் உட்காந்துருப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு நீச்சல் இருக்கும். இல்லைன்னா நீ வெளியே உட்காந்து ப்ரே பண்ணால் உனக்கு ஐடியா கிடைக்கும், அங்கே யார் இருக்காங்க என்னங்கிற மாதிரி தெரியும். இதெல்லாம் ஒரு காலத்தில் புக்குங்க இருந்தது, மலை வாகனம்னு பேர். எந்த மலையில் எந்த டிஸ்டன்ஸில் எந்த அடையாளத்தில் யார் உக்காந்துன்னு இருக்காங்க அப்படின்லாம் இருக்கும், நிறைய இருக்குது. இதெல்லாம் உண்மை தான். நம்பி மலையில், மகேந்திரகிரி மலையில் எந்தெந்த இடத்துல எந்த சித்தர் யார் உக்காந்துருக்காங்கன்னு இருக்கும். அவங்க உனக்கு ஒரு வேளை பிளஸ்ஸிங் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஏதாவது ஒரு பாம்பு இல்லை அந்த மாதிரி வடிவத்தில் வந்து நீ எங்கே உட்காந்து தியானம் பண்ணியிருக்கோ அந்த இடத்த இப்படி சுற்றிட்டு போவாங்க. இப்படிலாம் இருக்குது. அதாவது உனக்கு பயம் இருக்கக்கூடாது. உனக்கு நிஜமாகவே நம்ம எதை தேடுறோமோ அது கிடைக்குதுங்கிற நம்பிக்கை இருந்தால் ஒரு பயமும் இருக்காது, உனக்கு அந்த தரிசனங்கள்லாம் கிடைக்கும். நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் அந்த மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்போது என்னுடைய ஸ்டேட் ஆஃப் மைண்டில் சொல்கிறேன்னா எங்கேயும் நீ அலையே தேவையில்லை, எங்கே இருக்கியோ அப்படியே இரு. தாய்மானவர் சொல்கிறார், இருந்தபடி இருங்கோ அப்படிங்கிறார். எப்படி இருக்கியோ அப்படியே இரு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உன் மைண்டை ஒடுக்க வேண்டியது தான். அதுக்காக எல்லா இடத்துக்கும் போகணுன்னு இல்லை, எல்லாத்தையும் பார்க்கணுன்னுலாம் அவசியம் கிடையாது. உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணணும், மைண்டை ஒடுக்கணும், அண்ட் மற்ற எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்லேருந்து உன்னை நீ இன்சுலேட் பண்ணிக்கணும். அப்போ நீ எதை பார்க்குறியோ அதெல்லாம் உட்காந்த இடத்துலேயே கிடைக்கும். நான் நிறைய ட்ரை பண்ணுவேன். திருவண்ணாமலை குகைக்குள்ளே தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்துக்குள்ளே இருக்கார் அப்படின்னு தெரியும் எல்லாருக்கும். அந்த குகைக்குள்ளே போகணுன்னே நான் ட்ரை பண்ணேன். மரம் மேலே ஏறி இருக்கேன், நிறையெல்லாம் பண்ணியிருக்கேன் தமாஷெல்லாம். ஒரு தடவை ஒரு 48 நாள் விரதம் வச்சேன் அந்த குகைக்குள்ளே எப்படியும் போகணுங்கிற மாதிரி. அப்போ தான் ராமசரத்குமார் சாமி சொன்னார், பிரம்மாவுக்கும் விஷ்ணுக்குமே அந்த தரிசனம் கிடைக்கல, இந்த பிச்சைக்காரனும் நீ எதுக்கு ஆசை பண்ணோம், நம்ம ஆசைப்படுறது எதுக்காக, யாருக்கும் கிடைக்காத தரிசனம் நம்ம கிடைச்சதுன்னு ஒரு போஸ்ட் ஃபீலிங்கு தான். எதுக்காக நீ அங்கே போகணும், உனக்கு என்ன வேணுமோ இங்கே உட்காந்து சொல்லி பண்ணால் அவங்க உனக்கு பிளெஸ்ஸிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். அதனால் மலை ஏறி போக வேணான்றதுக்கு என்ன காரணம், அந்த மலை கோகுள்ளே தான் அவங்கெல்லாம் இருக்காங்க. அதுக்கான வழி வந்து அடி அண்ணாமலை கோயில் இருக்கு இல்லையா, மெயின் அண்ணாமலை இல்லை, அடி அண்ணாமலை. அந்த கோயிலினுடைய வடகிழக்கு திசையில் ஒரு குகை போயின்னு இருந்தது. ஸோ அங்கே திருப்பணிகள் நடந்துன்னு இருந்தபோது ரமணர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு குகைக்கு வழி போகுதுன்னு. அவர் சொன்னால் இது கலியுகம், அதனால் அடைச்சிருங்கன்னு. அதனால் இப்போ யாரும் போக முடியாது. 6 அடிக்கு கான்கிரீட் போட்டு யாருமே போகாத அளவுக்கு மலை குகைக்குள்ளே அடைச்சிட்டாங்க. ஆனால் வழி இருக்கிறது உண்மை, அதுக்குள்ளே இருக்கிறது உண்மை. இதையெல்லாம் வந்து வெளிப்படையாக சொன்னது ஞானானந்தகிரி சாமி. அவர்கிட்ட கேட்குறாங்க ஞானானந்தகிரி சாமிகிட்ட, சாமி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்ட்டு. அவர் அது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து குடுன்னு அங்கே ஓடி போயிட்டு, அங்கே உட்காந்துக்கிறதே உங்கள் சாமி தெரியுமோ அப்படின்னு போயிட்டாராம் அவர். அதாவது அந்த உள்ளே இருக்கிற ஜோதியும் ஞானானந்தகிரியோட உடம்புக்குள்ள இருக்கிற ஜோதியும் ஒன்று தாங்கிறத அவர் வெளிப்படுத்தியிருக்கார். அந்த மாதிரி ஏன்னா அவர் வந்து திருவண்ணாமலையில் மூலஸ்தானம் அண்ணாமலையாருக்கு பேக் சைடில் ஒரு சந்நிதி இல்லை, அதுக்கு என்ன பேர், வேணுகோபால சுவாமி. அண்ணாமலையார் இப்படி சுற்றி வர்றபோது இங்கே வந்து ஒரு நாயன்மார் இருப்பார், பக்கத்தில் ஐயப்பன் இருக்கும், இந்த மெரமணியெல்லாம் கூட்டின்னு போகிற பஞ்சலிங்கம்லாம் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வேணுகோபால சுவாமி இருக்கும், இந்த பக்கம் வந்தியான சண்முகர், அதுக்கு பக்கத்தில் மகாலட்சுமி, இதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த வேணுகோபால சுவாமி தான் வந்து முதல்ல அங்கே இருந்தது. அவர் யார், இடையன் காடன். இடையன்னா ஆடு மாடு மேய்க்கிறவன், காட்டில் இருக்கிறவன், அதுதான் இடைக்காட்டு சித்தருங்கிறது. அப்போ திருவண்ணாமலையில் யார் இருந்தாங்க, இடைக்காட்டு சித்தர் இருந்தார். அவர்கிட்ட சிஷ்யனாக போய் சேர்ந்தால் தான் இந்த அருணாச்சலம். இந்த அருணாச்சலம் என்ன சொன்னார், இந்த இடங்கு நல்லா இருக்குது, நான் இங்கே இருக்கலாமான்னா சரி நீ இருந்துக்கோன்னு சொல்லி அவர் திருக்கோயிலூருக்கு போயிட்டார். திருக்கோயிலூரும் ரொம்ப உலகளந்த பெருமாள் இருக்கிற இடம், அங்கே போயிட்டார் அவர். இப்போ வேணுகோபால சாமி திருக்கோயிலுக்கு போயிட்டார்,
இந்த இடைக்காட்டு சித்தரை இருந்தவர், இந்த இவர் இருக்கார் இல்லையா அருணாச்சலம், அவர் வந்து இங்கே உட்காந்துட்டார், திருவண்ணாமலை உட்காந்துட்டார். இந்த மாதிரி தான் உலகத்தில் நடக்கிறது. முதல்ல இது இருக்கு இல்லையா பத்ரிநாத், இப்போ கூட நீ பத்ரிநாத்துக்கு போனால் பார்க்கலாம். இப்படி படி ஏறி மேலே போனால் பத்ரிநாத் பார்த்தேன், கீழே இறங்கி வந்துச்சுன்னா அங்கே ஒரு கேதார் ஈஸ்வரர் பகவான் ஒரு சிவன் சந்நிதி இருக்கும். எல்லாம் அந்த சுடுதண்ணியில் குளிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில். ஸோ முதல்ல பத்ரிநாத்தில் இருந்த ஆள் யார் தெரியுமா? கேதார் ஈஸ்வரர். அவர்கிட்ட சிஷனாக போய் சேர்றாரு நம்ம ஆள், யார் பத்ரிநாராயணன். இந்த இடம் எனக்கு நல்லா இருக்குன்னு ஒன்று, நீங்கள் இருந்துக்கோ அப்படின்னு அவர் மேலே போகிறார். மேலே போனால் அந்த இடம் தான் கேதார்நாத். கேதார்நாத்தில் இவருக்கு முன்னே ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர் யார்? ஈசானேஸ்வர் பகவான் சொல்லிட்டு. இவர் போய் இந்த இடம் நல்லா இருக்குதுன்னே நான் மேலே போகிறேன்னு அவர் இன்னும் மேலே போயிட்டார். கேதார்நாத்லேருந்து இன்னும் மேலே போயிட்டார் அவர். இவர் அங்கே இருக்கார் கேதார்நாத் பகவான். இப்படி இடம் கொடுத்தா மடத்தை பிடிக்கிறதுன்றது இதுதான். ஒருத்தர் அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி மேலே போயிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஆள் கர்நாடகாலேயோ கேரளாலேயோ அந்த கோயில் இருக்கு இல்லையா கேதார்நாத் கோயில், அங்கேருந்து இன்னும் மேலே போயிருக்கார். மேலே போகிற போது யாரோ ஒருத்தர் வந்து 40 அடி உயரம் இருக்கார். இவர் வாயில் ஒரு குளிகையை போட்டு, இந்த குளிகை வந்து 1 மாதம் ஒன்று பாதுகாக்கும், நீ போய் உட்காந்து தியானம் பண்ணு, இதுக்கு முன்னாடி நீ தவம் பண்ண குகை அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது யாருக்கிட்ட இல்லை, டிவியில் இருக்குது, டிவியில் யூடியூப்பில் இருக்குது. அவர் ஆந்திராக்கார் தான், கரெக்டு, ஆந்திராக்கார். அதுக்கப்புறம் ஏலூரில் காலேஜ் ப்ரொஃபஸராக வந்தார். இந்த அனுபவம்லாம் கிடச்சப்பறம் ஏலூரில் காலேஜ் வாத்தியார் இருந்தார். இப்போ அவர் எழுதின புக்கு அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ நான் சொல்கிற இடம் இருக்குது இல்லையா ஈசானேஸ்வர் பகவான் மேலே போய் உட்காந்த இடம்னு சொல்லிட்டு, அந்த இடம் அதுதான். ஸோ இவர் அங்கே போய் ஒரு குகையில் இருந்திருக்காரு. அந்த குளிகையோட எஃபெக்ட் தீர்ந்த உடனே இவருக்கு திரும்பி போகணுன்னு இருக்குது. திருப்பியும் அந்த 40 அடி உயர ஆள் வந்து நீ வந்த வேலை ஆயிடுச்சு போன்னு சொல்லி என் கையை பிடிச்சிக்கோன்னாரு. ஆகாசில் 10 நிமிஷத்தில் கூட்டின்னு வந்து இவரை இதில் விட்டார், ஜோதிர் மடத்தில் விட்டார். நீ டிவியில் போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்குது, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் இப்படி தான். நீ முயற்சி பண்ணியானா அதை விட மேலே அதுக்கு மேலே போயினே இருக்கலாம். ஆனால் எங்கே போய் என்ன பண்ண போகிற? இதெல்லாம் ஏதோ ஒரு வாசனை. இது முன்பிறவிகளில் நீ அந்த இடத்துல இருந்திருந்தால் அங்கே போகணுன்னு உனக்கு தோணும், அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு உன்னோட பூர்வ புண்ணியம் எந்த பேங்கில் இருக்குதுன்னு சொல்லி நீ போய் செக் போட்டு வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் தான் வாங்க முடியும். இல்லாதவன் அந்த இடத்தெல்லாம் தேடி அழிஞ்சிருந்தாக்கா இல்லாத ஒம்பு தான் வரும். நிறைய இருக்குது, நிறைய பாருங்கள், டியூப்லேயும் இருக்குது, புக்குங்களும் இருக்குது, தேடி வேணால் சொல்ல முடியும் டியூப்பில் என்ன ரெஃபரன்ஸில் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு. கோவில்களில் தினமும் நாம் ஏன் யாகம் செய்யக்கூடாது? அம்பாளுக்கு 20,000 ரூபாய்க்கு பட்டுப்புடவை சாத்தி நாம் ஏன் அழகு பார்க்கக்கூடாது? கோவிலுக்கு வருபவர்களுக்கு திருப்பதி மாதிரி ஏன் தினமும் நாம் அன்னதானம் செய்யக்கூடாது? இதையெல்லாம் சாதிக்காத வரையில் நாம் உலகத்துக்கு வழிகாட்ட வந்த ஆன்மீகவாதிகள் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது என்று ஆலய திருப்பணியின் முக்கியத்துவம் பற்றி 20 ஆண்டுகளுக்கு முன்பே தங்களுடைய அருளுரை ஒன்றில் கேள்விகள் எழுப்பியுள்ளீர்கள். ஆலய திருப்பணிகளுக்கு கொட்டி கொடுக்க எத்தனையோ கோடீஸ்வரர்கள் நம்மிடையே இருந்தும் எந்த ஒரு நிலையான செயல்பாடும் நடைபெறவில்லை. இனிவரும் காலங்களிலாவது தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில் செயல்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏதாவது இருக்கிறதா? நான் 55 மலையப்பன் ஸ்ட்ரீட்டில் ஆன்மீகம் செய்த காலத்திலேயே யார் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 30-40 ஏர் சில்லர் டப்பா இந்த சைஸில் இருக்கும். அதில் தயிர் சாதம், எலுமிச்சம் சாதம், புளி சாதம் ஏதாவது வரும். ஸோ மத்தியானம் 1 மணி ஆச்சுனாக்கா எல்லோரும் அந்த ஷட்டரை கீழே இறக்கிட்டு உக்காந்துக்கிட்டு எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் வச்சு சாப்பிடுவோம். அது போக அங்கே வடை விற்பாங்க 4 நாளைக்கு, அதை வாங்கின்னு வந்து வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துன்னே இருப்போம். அது போக எனக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டு இருந்தவங்கெல்லாம் இருப்போம் பசங்கள்லாம். ஸோ சாயந்தரம் ஆன உடனே நாங்கள்லாம் அப்படியே வாக்கிங் பண்ணி போய் மண்ணடியில் சண்முகானந்தா ஹோட்டல் இருக்கும், அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டு காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தது அங்கே இருந்த வரைக்கும். நீலாங்கரைக்கு வந்தபோது அங்கே ஃபுட்டுக்கு வந்து நம்ம சந்திரசேகர் இருக்கார் இல்லையா, அவருக்கு நான் நீங்கள் கேன்டீன் நடத்துங்கன்னு. அவர் என்ன பண்ணுவார், அந்த கேன்டீனில் விதவிதமாக பண்ணுவார். ட்ரை கலர் இட்லி, அதாவது நீ கேள்விப்படாத நல்ல நல்ல டிஃபன்லாம் பண்ணுவார். அது பெய்டு. ஆனால் அவருக்கு வர்ற வருமானத்தை வச்சு எவ்வளோ பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஒரு சாம்பார் சாதம், ஒரு பொரியல், ஒரு அப்பளம், ஊறுகாய், ஒரு தயிர் சாதம் கொடுப்பார். அத்தனை பேருக்கும் கொடுத்துருந்தார். நான் பணம் கொடுக்கல,
அவர் அந்த கேன்டீன் நடத்தி அதை விட ஜாஸ்தி தான் செலவாயிருக்கு. ஏன்னா 2000 பேருக்கெல்லாம் சாப்பாடு போடுற மாதிரி இருந்தது அந்த காலத்தில். அவ்வளவும் பண்ணிகிட்டு இருந்தார், ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தார். இப்படி பஞ்சமே இருந்தது இல்லை சாப்பாட்டுக்குன்றதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்தோமா, இங்கே சந்திரசேகர் தான் முதல்ல இது பண்ணிகிட்டு இருந்தார். பிரசாதம் சாப்பாடு எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த காலனிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஜோதியில் பழனியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சப்சிடைஸ்டாக ஒரு இது நடத்தும். 2 ரூபாய்க்கு தயிர் சாதம், அப்புறம் 8 ரூபாய்க்கு வந்து ஒரு தொகையல், ஒரு வத்த குழம்பு இல்லை முழு குழம்பு சாதம், ஒரு இது அந்த மாதிரி 3 ஐட்டம், ஒரு அப்பளம். அப்புறம் 5 ரூபாய்க்கு 6 டிஃபன், ஒரு இட்லி, ஒரு பூரி, ஒரு தோசை, ஒரு ஸ்வீட்டு, அந்த மாதிரி கொடுத்தோம். இது இங்கே வந்த உடனே ஒரு பக்கம் கேன்டீன் நடத்தியிருந்தோம், ஒரு பக்கம் வர்றவங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது. கேன்டீன் வேறு இது வேறுங்கிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்தோம். ஸோ எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எதுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை செய்கிறோம். இங்கேயே நாம் ஃபுல் டைம் ஆன்மீகம் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. காத்தால பார்ப்போம், சாயந்தரம் பார்ப்போம், ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல ஆன்மீகம் பண்ணியிருந்தோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, 1984 எனக்கு காயத்ரி மாதாவுடைய தரிசனம் கிடச்சிது. அந்தம்மா நான் நேரில் தான் பார்த்தேன். அந்தம்மா காலை கூட தொட்டு கும்பிட்டேன். இப்போ அந்தம்மா என்ன வர வேணுன்றாங்க, நான் வர வேணான்றேன். இல்லை நான் வந்தால் ஏதாவது கொடுக்கணுன்றாங்க. நான் சொன்னேன், என்னை யார் பார்க்க வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் சாப்பாடு போடுற நிலையில் என்னை வெய்யி அப்படின்னு நான். அந்தம்மா வரம் கொடுத்துருக்கா. அதனால் இங்கே எப்பயுமே யாரும் பசியாக இருக்க மாட்டாங்க, ஏதாவது கிடச்சின்னு தான் இருக்கும். பாருங்க, பழம் கிடைக்குது, சாக்லேட் கிடைக்குது, அதுக்கப்புறம் என்ன கொடுத்தாங்களே, கொழுக்கட்டை கொடுத்தாங்க, தோசை கொடுக்குறாங்க, எல்லாம் தான் கொடுத்துன்னு இருக்காங்க இல்லையா, டெய்லி கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் கிடைக்கட்டும் ஒரு பக்கம். எவ்வளோ பெரிய யாகமெல்லாம் பண்ணியிருக்கோம். எல்லா யாகம் ஃப்ரீ. உத்தரகாமேஷ்டி யாகத்திலிருந்து, ஏகாதச ருத்ர யாகந்து, சோம யாகத்திலேருந்து யாருமே நினச்சி பார்க்க முடியாது, யார்கிட்டையும் வாங்கிறதில்ல காசு. எல்லாம் நம்ம செலவில் பெரிய யாகங்கள்லாம் பண்ணியிருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். நாம் இந்த சொசைட்டிக்கு தகுதி இல்லை, நம்மளுக்கு நம்ம பண்ணியிருந்தாங்கிறோம். நான் போய் ரோட்டில் நின்று வாவானா கூப்பிடுவேன் எல்லாரையும், வந்தாக்கா எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான். மற்றபடி ரோடுக்கெல்லாம் போகிறதில்ல. நான் அதெல்லாம் எந்த வருஷமும் நிப்பாட்டிட்டேன். நீலாங்கரையில் இருக்கிற போது எல்லா ஊர்லேயும் சத்சங்கமெல்லாம் நடத்துவோம். அப்போ கூட அந்த ஊரில் இருக்கிறவங்ககிட்ட வசூல் பண்ணுறதில்ல, நம்ம செலவில். இல்லை நம்ம டிவோட்டிஸ் யாராவது அந்த கல்யாண மண்டபத்தை ஃப்ரீயாகவோ வாடகை எடுப்போம். சாப்பாட்டுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் சேர்ந்து அவங்க ஆளுக்கு 1000 2000 போட்டு சாப்பாடெல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் சத்சங்கம், திருச்சியில், மதுரையில், அங்கே எங்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த காலத்துலேயும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அண்டு இப்போ நான் எங்கேயும் போகிறதே கிடையாதா, ஒரே இடம் தான். இங்கே வந்தால் எல்லாருக்கும் தான் செய்கிறோம், நம்ம யாருக்கும் செய்யாமல் இருக்கிறோம். பெரிய யாகங்கள் இந்த இடத்துலையே. நம்ம இங்கே வந்து 24 வருஷம் ஆக போகுது. இந்த 3 வருஷம் இந்த கொரோனா புராணம்லாம் வந்தப்புறம் தான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தொய்வு வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெங்கலேரில் நம்ம கிராமத்து பசங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள கொண்டு போய் நம்ம ஸ்கூல் பஸ் முடிஞ்சிட்டு அங்கே போன உடனே அதில் விட்டுட்டு வருவோம் எல்லாரையும் வீட்டில். இல்லைன்னா எல்லாம் நம்ம பண்ணாத அதிசயமும் பண்ணாத நல்லதே கிடையாது. ஆஸ்பத்திரி 3 ஷிஃப்ட்டில் ஆஸ்பத்திரி வச்சேன் நான். இப்படி வெங்கலேரிலையும் பண்ணோம், இங்கேயும் பண்ணோம், தையூரில் பண்ணோம். இப்படி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாம் மறந்து போயிட்டீங்கெல்லாம் நான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால தான் நான் திருப்பி இதிலெல்லாம் இறங்குறதில்ல. நீங்கள் மறந்துட்டீங்க, எனக்கு எல்லாமே மைண்டில் இருக்கும். அதனால் ஐ டோன்ட் வேஸ்ட் ரிசோர்ஸஸ் நவ். நம்மனவனுக்கு நல்லது பண்ணுவோம், மற்றபடி இந்த சோஷியல் சர்வீஸு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல் நடத்துறது இதெல்லாம் பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஆனாலையும் நம்ம கடவுள் கொடுத்துருக்காரு, இந்த எண்ணத்தை கொடுத்துருக்காரு, தவத்தை கொடுத்துருக்காரு, ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காரு. அதனால் நீ வந்தால் வா, நல்லது பண்ணுறேன். நானாக எதுவும் தேடி போய் பண்ணுறதில்ல. வடகாடு மாவட்டத்தில் நாங்கள் ஒரு பழமொழி வச்சுருக்கோம், வந்த மாட்டேன் கட்ட மாட்டேன், போன மாட்டேன் தேட மாட்டேன். அந்த மாதிரி நீ வந்தியா வா, மரியாதை கொடுப்பேன். நீ போயிட்டியா, உன்னை தேடி வீட்டுக்கு வந்து ஏன் போகாது என் கனவாலாம் சொல்கிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டேன் நான். அதனால் இதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன். எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. இருந்தாலையும் கடவுள் இவ்வளோ பண்ணியிருக்காரு இல்லையா. காலெலாம் கடன் கிடையாது, பேங்க்கில் லோன் கிடையாது, இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ வசதி, இவ்வளோ கோயில், என்ன இல்லை நம்மக்கிட்ட, எல்லாம் தாங்குது. அதனால் இருக்கிற இடத்த வச்சு நல்லது பண்ணிகிட்ருக்கேன். ஜனங்க வந்தால் அவங்களுக்கு லாபம், வரலன்னா எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. எனக்கு என்ன நஷ்டங்குது இல்லை, நான் எனக்கு கொடுத்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாரசமுகி சகல பாக்யதே சாரசமுகி
सारसमुखी सकलभाग्यदे श्रीचामुण्डेश्वरी सारसमुखी सकलभाग्यदे श्रीचामुण्डेश्वरी सारसमुखी। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे नारायण नारायण ओम सत्यनारायण नारायण नारायण ओम नारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम सत्यनारायण नारायण ओम। ओम जय शिव शंकर रे। குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா